அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். தொடர்ந்து திமுகவில் இணைந்து வரும் அதிமுகவின் முக்கிய தலைவர்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய பின்னடைவு. சமீப காலமாக திமுக வலிமையாக இருந்து வருகிறது. ஆளும் கட்சியாக இருந்து வரக்கூடிய திமுக வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என பல்வேறு கருத்து கணிப்பு நிறுவனங்கள் தொடர்ந்து கூறி வருகிறது. அதற்கு ஏற்றார் வகையில் அதிமுகவின் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் பல பேர் திமுகவில் இணைந்து வருகிறார்கள். இது அதிமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. அதிமுகவின் மிக முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்த முன்னாள் எம்பி அன்வர் ராஜா சமீபத்தில் முதலமைச்சர் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். இதேபோன்று புதுக்கோட்டையின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் தொண்டைமானும் திமுகவில் இணைந்தார். அவரை தொடர்ந்து இன்று மைத்ரேயன் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். இப்படி தொடர்ச்சியாக பலர் திமுகவில் இணைந்து வருகிறார்கள். இது அதிமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. மேலும் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் மேலும் பல அதிமுகவின் தலைவர்கள் திமுகவில் இணைவதற்கான அதிகப்படியான வாய்ப்புள்ளதாகவும், மேலும் ஒரு சிலருக்கு சீட் கிடைக்கவில்லை என்றால் அப்பொழுதும் திமுகவில் இணைவார்கள். எதிர்காலத்தில் அதிமுக என்ற கட்சி இருக்குமா அல்லது கரைந்து விடுமா என்ற கேள்விக்கு இடம் அளிக்கும் வகையில்தான் தற்பொழுதைய நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. மைத்ரேயன் அவர்கள் 1999ஆம் ஆண்டு RSSல் இணைந்தார். பின்பு 1995லிருந்து 97 வரையிலும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளராக இருந்தார். அதனைத் தொடர்ந்து 1999 வரையிலும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவராக இருந்த இவருக்கு அதே ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டது. இருப்பினும் அதே ஆண்டு அந்த பொறுப்பிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு ஜெயலலிதா முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். அதிமுகவில் இணைந்த இவருக்கு மாநிலங்களவை எம்பியாக கூடிய வாய்ப்பு வழங்கப்பட்டது. 3 முறை அதிமுகவின் சார்பில் மாநிலங்களவை எம்பியாக இருந்தார். 2022ஆம் ஆண்டு இவரது செயல்பாடு சரியில்லை என அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். அதன் பின்பு மீண்டும் 2023ஆம் ஆண்டு மீண்டும் பாஜகவில் இவர் இணைந்தார். இவர் இருமுறை மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவியுள்ளார். தொடர்ந்து OPS தர்மயுத்தம் தொடங்கிய போது அவருக்கு ஆதரவாக சில காலம் செயல்பட்டார். பின்பு 2024ஆம் ஆண்டு மீண்டும் எடப்பாடி பழனிசாமியின் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். தற்பொழுது தன்னை அதிமுகவிலிருந்து விடுவித்துக் கொண்டு திமுகவில் முதலமைச்சர் முன்னிலையில் இணைந்துள்ளார். தொடர்ந்து இவர் கட்சி மாறக்கூடிய படலம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்றாலும் கூட இவருக்கான மக்கள் செல்வாக்கு இருக்கிறது என்றும் இவரது ஆதரவாளர்கள் கூறி வருகிறார்கள். மேலும் மைத்ரேயன் அவர்கள் கூறும்பொழுது, இனிமேலும் அதிமுக வெற்றி பெறாது, அதிமுகவின் போக்கு சரியில்லை, அதிமுக தொடர்ந்து பாஜகவின் கட்டுக்குள் சென்று விட்டது, அதிமுகவால் இனி வெற்றி பெற முடியாது, வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சிதான் மலரும், முதலமைச்சராக 2வது முறை மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்பார்கள், அதிமுக கரைந்து போய்விடும். தற்பொழுதைய சூழ்நிலையில் அதிமுக 2வது இடத்தை பெறுவதற்கு கேள்விக்குறியான நிலையில்தான் இருந்து வருகிறது. 2வது இடத்தையே தமிழக வெற்றிக் கழகம் பெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து அழித்து வருகிறார். அவர் தலைமையில் அதிமுக வெற்றி பெறுவது கடினம். மேலும் அதிமுக சிறுபான்மையினர்களின் வாக்குகளை இழந்துவிட்டது. அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேற வேண்டும், தன்னை காத்துக்கொள்ள வேண்டும், கட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் மட்டுமே எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு கூட்டணி அமைத்தார். இது அதிமுகவின் தொண்டர்களுக்கு தெரியும். மேலும் இதனால் மக்கள் மிகுந்த அதிருப்தியில் உள்ளார்கள். அதிமுக இனி ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என அனைவருக்கும் தெரியும். அதனால்தான் இனிமேலும் அதிமுகவில் இருந்தால் நமக்கு எதிர்காலம் இல்லை என்பதை உணர்ந்து முதலமைச்சர் முன்னிலையில் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டேன். திமுக மிகப்பெரிய கட்சியாக தொடர்ந்து ஆட்சி பெற்றுக் கொண்டிருக்கிறது. திமுக கூட்டணியும் வலிமையாக உள்ளது. வரும் தேர்தலில் திமுக கூட்டணி தான் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும். திமுக அரசு சாதனைக்குரிய அரசாகவும் மக்களால் பாராட்டப்படக்கூடிய அரசாகவும் விளங்கி வருகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் செயல்பாடுகளை மக்கள் தொடர்ந்து பாராட்டி வருகிறார்கள். எனவே திமுகவில் இணைவதை நான் பெருமையாக கருதுகிறேன் என குறிப்பிட்டிருந்தார். நன்றி.